ஜெசபெல் பிரியமான இறை உறவுகளே, மீண்டும் ஒரு காலை பொழுதிலே ஆண்டவரோடு சங்கமமாக ஒன்று கூடியிருக்கின்றோம். இன்றைய இந்த நாளிலே ஆண்டவராகிய கிறிஸ்து எங்களுக்கு சொல்லுகின்ற வார்த்தைகள், நான் சொல்வதை கேட்டு மனதில் வைத்து கொள்ளுங்கள். நான் சொல்வதை கேட்டு மனதில் வைத்து கொள்ளுங்கள். ஆண்டவருடைய இந்த வார்த்தையின் மூலமாக நாங்கள் ஆண்டவருக்குரியவர்களாக நாங்கள் மாற்றம் பெற வேண்டும். ஏனென்று சொல்லி சொன்னால், ஆண்டவராகிய கிறிஸ்து தன்னுடைய வார்த்தையின் மூலமாக, தன்னுடைய வார்த்தைகளின் மூலமாக எங்களுடைய உள்ளத்தையும் எங்களுடைய வாழ்க்கையையும் தன்னுடைய வழியிலே கொண்டு செல்ல ஆண்டவர் எங்களோடு பயணமாகி கொண்டிருக்கின்றார். இறை வார்த்தையின் மூலமாக ஆண்டவர் வெளிப்படுத்துகின்ற ஒவ்வொரு வார்த்தைகளும், ஆண்டவர் எங்களுக்கு ஞாபகப்படுத்துகின்ற ஒவ்வொரு வார்த்தைகளும் எங்களுடைய வாழ்வை அலங்கரிக்கின்றன. எங்களுடைய வாழ்வை உறுதிப்படுத்துகின்றன. எங்களுடைய வாழ்க்கையை ஆசிர்வதிக்கின்றன. இதனை நாங்கள் மனதில் இருத்தி சிந்திக்க வேண்டும். எப்பொழுதெல்லாம் இறை வார்த்தையை நாங்கள் கையில் எடுக்கின்றோமோ அப்பொழுதெல்லாம் இறைவனை பற்றிய நினைப்புகளும், இறைவனை பற்றிய சிந்தனைகளும், இறைவனை பற்றிய எண்ணங்களும் எங்களுக்குள் உருவாகி கொண்டே இருக்க வேண்டும். நான் இறை வார்த்தையை வாசிக்கின்றேன், ஆண்டவருக்கு செவி கொடுக்கின்றேன், ஆண்டவர் என்னோடு பேசுகின்றார். ஆகவே ஆண்டவர் பேசுகின்ற ஒவ்வொரு வார்த்தைகளையும் என்னுடைய மனதிலே இருத்தி சிந்தித்து பதிய வைத்து, அதன் மூலமாக என்னுடைய வாழ்க்கையை ஈடேற்றம் அடைய செய்து, அதன் மூலமாக வாழ்க்கையிலே நான் நல்லதொரு நிலையை அடைய வேண்டும் என்ற நிலையோடு நாங்கள் ஆண்டவருடைய வார்த்தைகளோடு எங்களுடைய வாழ்க்கையை வாழ்வாக்க வேண்டும். ஆண்டவருடைய வார்த்தைகளை நாங்கள் வாழ்வாக்குகின்ற பொழுது நாங்கள் ஒவ்வொரு உள்ளங்களையும் மகிழ்ச்சியோடு, அன்போடு, ஒற்றுமையோடு வழிநடத்தி செல்பவர்களாக நாங்கள் மாற்றம் பெறுகின்றோம். ஏனென்றால் இறை வார்த்தையிலே ஊட்டம் பெற்று, அந்த வார்த்தையை ஞாபகப்படுத்தி, அந்த வார்த்தையை மீண்டும் மீண்டும் மனதிற்கு கொண்டு வந்து சிந்திக்கின்ற பொழுது எங்களுடைய வாழ்க்கை எங்களோடு வாழ்பவர்களுக்கு ஏற்ற வாழ்க்கையாக மாற்றம் அடைகின்றது. ஒருவர் ஒருவரை உற்று நோக்கி, ஒருவர் ஒருவருக்கு உதவிக்கரங்களாக இருந்து ஆண்டவருடைய வாழ்க்கையிலே நாங்கள் இணைந்தவர்களாக பயணமாகுவோம். அன்னிமரி மூலமாக ஆண்டவரோடு பயணமாகுவோம். எல்லாம் வல்ல இறைவன், தந்தை, மகன், தூய ஆவி உள்ள அனைவரையும் நிறைவாக ஆசிர்வதிப்பாராக.